கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பத்தாம் வகுப்பு விடைத்தாள் நகல் மறுகூட்டல் பதிவிறக்கம் செய்தல் சார்ந்த அரசு தேர்வுகள் துறை இயக்ககம் செய்திக்குறிப்பு வெளியீடு. 10ஆம் வகுப்பு விடைத்தாள் நகல் மறுகூட்டல் பதிவிறக்கம் செய்தல் சார்ந்து தேர்வுத்துறை இயக்ககம் செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளன. ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த மாணவர்களின் விடைத்தாள் நகலினை 4/6/2024 செவ்வாய்க்கிழமை இன்று பிற்பகல் 3 மணி முதல் www.dg.tn.government.in என்ற இணையதளத்திற்கு சென்று நோட்டிஃபிகேஷன் பகுதியில் SSLC ஏப்ரல் 2024 ஸ்கிரிப்ட் டவுன்லோட் என்ற வாசகத்தினை கிளிக் செய்தால் தோன்றும் பக்கத்தில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியினை பதிவு செய்து தங்கள் விண்ணப்பித்த பாடங்களுக்குரிய விடைத்தாளின் நகலினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பள்ளியிலேயே மாணவர்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கும் திட்டம் வழிகாட்டுதல் வெளியீடு. மாணவர்கள் படிக்கும் பள்ளியிலேயே அவர்களுக்கு வங்கி கணக்கு தொடங்குதல், வங்கி கணக்குடன் ஆதார் இணைத்தலுக்கான வழிகாட்டுதல்களை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. தமிழக அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அப்பள்ளியிலேயே வங்கி கணக்கு தொடங்குவதற்கு பதிவு செய்தல், வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைத்தல் போன்றவற்றை மேற்கொள்ள பள்ளிக்கல்வி, தொடக்கக்கல்வி, தனியார் பள்ளி இயக்குநரகம் அறிவுறுத்தி உள்ளது. இந்நிலையில் அதற்கான அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டுள்ளன. பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் வரும் அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களும் இடைநிற்றல் இன்றி தொடர்ந்து கல்வி பயில ஏதுவாக உதவி மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதற்கு மாணவர்களுக்கு வங்கி கணக்கு அவசியம். எனவே பள்ளியிலேயே வங்கி கணக்கு தொடங்க வயது அடிப்படையில் 2 நிலைகளில் பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை அறிவிப்பு. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக இளநிலை பட்ட படிப்புக்கு மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளன. ஜூன் 3 முதல் ஜூன் 21ஆம் தேதி வரை இணைய வழியில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேல விவரங்களுக்கு www.adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். தமிழக பள்ளிகளில் ஆய்வக நிர்வாக பணி கேரள நிறுவனத்திடம் வழங்க முடிவு. ஹைடெக் ஆய்வகங்களின் தொழில்நுட்ப நிர்வாக பணிக்கு கேரள நிறுவனம் வழியே 8209 ஊழியர்களை நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்படும் அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தும் பணிகளை ஒருங்கிணைந்த கல்வி திட்டமான சமக்ரா சிக்ஷா இயக்குநரகம் மேற்கொண்டுள்ளது. இந்த இயக்குநரகத்தின் கீழ் நடக்கும் பணிகள் பெரும்பாலும் தனியார் நிறுவனங்கள் வழியே மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்காக வெளிப்படையான டெண்டர் முறை பின்பற்றப்படாமல் அனுமதி கடிதங்கள் வழியே பணிகள் நடைபெறுகின்றன. அந்த வகையில் மாநிலம் முழுவதும் 22,931 அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. மேலும் 8,209 அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் ஹைடெக் ஆய்வகங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் ஹைடெக் நிறுவனங்களின் தொழில்நுட்ப பணிகளை மேற்கொள்ளவும் அதை நிர்வகிக்கவும் ஒரு ஆய்வகத்துக்கு தலா ஒரு நிர்வாக ஊழியர் நியமிக்கப்பட உள்ளனர். இதற்காக கேரள அரசு நிறுவனமான கேரளா எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்ற கெல்ட்ரான் நிறுவனம் வழியே 8,209 தொழில்நுட்ப நிர்வாக ஊழியர்களை நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் இந்த பணிகளை தமிழகத்தில் எல்காட் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் வழியே தமிழக இளைஞர்களை கொண்டு மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தற்காலிக பல்நோக்கு சேவை பணியாளர் பணி ஜூன் 21க்குள் விண்ணப்பிக்கலாம். தற்காலிக பல்நோக்கு சேவை பணியாளர் பணியிடங்களுக்கு தகுதியுடைய நபர்கள் ஜூன் 21ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சென்னை மாவட்டத்தில் உள்ள கடலோர மீனவ மற்றும் வருவாய் கிராமங்களுக்கு 24 தற்காலிக பல்நோக்கு சேவை பணியிடங்களுக்கு பணியாளர் ஒப்பந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இப்பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் மீன்வள அறிவியல், கடல் உயிரியல் மற்றும் விலங்கியல் ஆகிய பிரிவுகளில் முதுநிலை அல்லது இளநிலை பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 938428242445 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.